இயக்குனர்கள்ல ஒரு தைரியமான ஆசா. நீ அவங்களை எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா படிப்பு முக்கியங்கிறத எப்போ சார் நீங்க உணர்ந்து? படிக்கும்போது தான். சென்னை 2 எப்போ? ஆமா, தனுஷ் தான் வந்து வட சென்னையினுடைய தயாரிப்பாளர். அவர் தான் கதாநாயகர், நடிகர். அவர் சொல்லியிருக்காருல்ல, அவர் படிச்ச பள்ளிக்கூடம் இது. இன்ஜினியர் வாங்க முடியல, ஆனா பெரிய இன்ஜினியர்கிட்ட மாட்டிக்கிட்டார். வெறும் டீச்சராவோ அல்லது ஒரு டைரக்டராவோ இருந்திருந்தால் என்ன மாதிரி ஒரு ஆளை பொறுத்துக்கவே முடியாது. அன்புன்றது என்ன, குறைகளோட ஏத்துக்கிறது தானே அப்படின்னு சொல்லி ஒரு வரி இருக்கும். அது போல வந்து எல்லா குறைகளோட என்னை ஏத்துக்கிட்டு என்னை வந்து இந்த இடத்துல வச்சிருக்காரு. டைட்டன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. Title sponsor MCR Pure Cotton Club formal and casual shirts, supported by நம்ம family group கனவுகள் நிறைவேறும் இடம், அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம், powered by Sunland பிசுபிசு இல்லாத Sunland refined sunflower oil, ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு. அசோசியேட் ஸ்பான்சர் டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. ஃபுட் ஸ்பான்சர் சேலம் ஆரா பிரியாணி. ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காப்பி. ரிஃப்ரெஷ்மென்ட் பார்ட்னர் மெரிபா லைஃப் இன் எவ்ரி டிராப். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ரமடா பை விந்தம் சென்னை எக்மோர். டிராவல் பார்ட்னர் தமிழ் டாக்ஸி சர்வீசஸ் எஸ் கார்ஸ் சென்னை. இப்போ உங்களை உற்சாகமூட்டுவதற்காக ஒரு நல்ல கலைஞர் இங்க வரப்போறார். ஒரு சினிமா தியேட்டர்ல இருந்து வெளியே வரும்போது இன்னைக்கு எப்படி ஆயிருச்சு சினிமானா, எவ்வளவு கலெக்ஷன்ங்கிற கேள்வி இன்னைக்கு ஒரு சினிமாவின் வெற்றியை தீர்மானிக்கும். எண்களின் மாற்றத்தில் இல்லை வெற்றி, திரையரங்கிலிருந்து வெளியேறும் மக்களின் எண்ணங்களில் இருக்கிற மாற்றத்தில் தான் இருக்கிறது வெற்றி என்று வெற்றி மேல் வெற்றி படைக்கிற எங்கள் வெற்றி இயக்குனர் வெற்றிமாறன் அன்போடு வருகவர்கென வரவேற்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். இந்த நேரத்தில் எங்களோடு மேடை இணைவதற்கு திரு ஜே குமரகுருபரன் IAS அவர்கள், கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் மரியாதைக்குரிய ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இப்ப யாருக்கு எதற்கு விருது என்பதை திரையில் காணலாம். Titan of Educational Welfare, and the award goes to Mr. Vetrimaran. நீங்க வெற்றியாளரை பத்தி சொல்றதா என்ன சொல்லுங்க? தைரியமான இயக்குனர்கள்ல ஒரு தைரியமான ஆசா. அதாவது ஒரு பெரிய ஆசான். நீங்க சொல்லுங்க, இந்த அவார்டு உங்களுக்கு கிடைச்சது எப்படி இருக்குன்னு. நம்ம சினிமாவுக்கு விருதுகள் வாங்குறது ஒரு பக்கம். இப்போ நாங்கள் IIFC இது வந்து 4th year. எனக்கு ரொம்ப நாளாகவே உள்ளுக்குள்ளே இருந்தது. நாங்கள் சினிமாவுக்கு வரும்போது ஒரு டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை செய்யணும். வேலை செஞ்சால் அவங்க வந்து ஒரு ஸ்டைஃபண்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதாவது நமக்கு சம்பளம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு நம்ம வேலை சம்பளம் கொடுத்தாங்களா, ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. அப்போ சம்பளம் கொடுப்பாங்க. கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்கிறதின் வாயிலாக நாம் ஒரு வேலை கற்றுக்குறோம். அப்புறம் அடுத்து ஒரு ஃபேஸ் வந்தது. ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறதன் மூலமாக அவங்களே அவங்களுடைய அனுபவங்களை வச்சு கற்றுக்கிட்டு அடுத்து படம் பண்ணுறதுன்னு ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் நிறைய ஃபிலிம் இன்ஸ்டியூட்ஸ் வந்தது. அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்ஸில் படிச்சுட்டு அப்போ அது வந்து ஒரு முக்கியமானதாக மாறுச்சு. ஆரம்ப காலகட்டங்களில் புனே ஃபிலிம் இன்ஸ்டியூட், அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருந்தது. அப்புறம் விஷுவல் கம்யூனிகேஷன் எல்லா காலேஜஸ்லேயும் வந்தது.
லோயலாவில் தொடங்கி இப்படி எல்லா காலேஜஸ்லேயும் வந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த ப்ரைவேட் ஃபில்ம் இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. ஃபில்ம் எஜுகேஷன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு பணம் கொடுத்து நாங்கள் கற்றுக்கிறதுக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுத்தது போய் ஒரு டைரக்ஷன் கோர்ஸ் ஒரு வருஷம் படிக்கணும்னா 10 லட்சம், 8 லட்சம், 6 லட்சம். அப்போ இது ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னும் போது ஒவ்வொரு காலகட்டத்தில் இப்படி இப்படி ஏறி போய்கிட்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் ஒரு எக்கனாமிக்கலி சோஷியலி பேக்வேர்டு ஒரு சூழலிருந்து வந்து நான் சினிமாவை என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய அனுபவங்களை நான் ஒரு கதையாக ஒரு திரைப்படமாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஸ்கில் செட் வந்து அவங்ககிட்ட இருக்காது. அப்போ என்னுடைய கதையை வேற யாரோ சொல்கிறதுக்கு நான் காத்திருக்கிற நிலை வரும். அது வந்து ஐ திங்க் அது வந்து ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதை அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்போம். அப்போது ஃபாதர் ராஜநாயகத்தோட பேசும்போது அவரோட சேர்ந்து இப்படி ஒரு பண்ணலான்னு ஒரு தோணுச்சு. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ் அவங்கள ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு கிராஜுவேட்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து 1 year பிஜி டிப்ளமா இன் ஃபில்ம் மேக்கிங் ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு வருஷம் வந்து அவங்களுக்கு அவங்க தங்குறதுக்கு இடம், அப்புறம் உணவு அண்ட் அவங்களுடைய படிப்பு, இது 3மே வந்து நாம் வந்து செய்யணும். அப்படி இலவசமாக இருந்தால் அவங்க கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இது ஒரு 10 வருஷம் பண்ணி அந்த 10 வருஷத்தில் ஒரு 5 பேர் வந்து திரைத்துறைக்குள்ளே அவங்க இயக்குநர்களாக மட்டும் ஆகணுன்றது கிடையாது. இயக்குநர்களாகலாம், கதாசிரியர்களாகலாம், பாடலாசிரியர்களாகலாம், திரை விமர்சகர்கள் ஆகலாம், யூடியூபர்ஸ் ஆகலாம், ஜேர்னலிஸ்ட் ஆகலாம், என்னவா வேணா ஆகலாம். ஆனால் இந்த மீடியா துறைக்குள்ள நான் வந்து என்னை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு, என்னை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு இன்னொருத்தர் வேணும்னு காத்து நிற்காம இந்த மீடியாவை கற்றுக்கிறதுக்கான சூழலை உருவாக்குறது தான் ஐஏஎஃப்சியினுடைய ஒரு முக்கியமான தொடக்கம். அதுதான் தொடக்கம். இது 4 வருஷம் ஆச்சா? ஆமாம் ஆமாம் சார், இதுதான் தொடக்கம். அதுக்கப்புறம் வந்து இதில் நாங்கள் வந்து ஃபில்ம் மேக்கிங் அப்படின்னும் போது டெக்னிக் கிடையாது. சினிமா என்பது வெறும் டெக்னிக் மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து இந்த சினிமாட்டோகிராஃபி அதில் இருக்க சயின்ஸ் டெக்னிக்காலிட்டிஸ் அண்ட் எடிட்டிங் அந்த டெக்னிக் அது மட்டும் கிடையாது. அப்போ சினிமாவை நாம் முழுமையாக அல்லது சிறப்பாக செயல்படுத்தணும்னா நமக்கு வந்து ஒரு சோஷியலாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நம்முடைய ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியணும், நம்முடைய லிட்ரேச்சர் நமக்கு தெரியணும், அப்புறம் பாலிட்டிக்ஸ் தெரியணும், பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கணும், சோஷியாலஜி தெரியணும், ஜியாகிரஃபி தெரியணும். இப்போ இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அதோடு சேர்ந்து ஃபில்ம் மேக்கிங்கும் கற்றுத்தரோம். அப்போ இது வந்து ஃபாதர் ராஜநாயகத்தோடைய சிலபஸ். அது எனக்கு வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் அங்கே போனால், இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல, இது ரொம்ப நல்ல வே ஆஃப் லேர்னிங் சினிமான்னு சொல்லுவேன். அப்போது சோஷியலி ரெஸ்பான்சிபிள் நேரேட்டிவ் செட் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து ஐஏஎஃப்சியினுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் லெசன்ஸாக நான் பார்க்குறேன். இதை சொல்லி கொடுக்குறது முக்கியம் நினைக்கிறேன். ஏன்னா how responsible a filmmaker is, how responsible a storyteller is reflected on the society. அவனுடைய கதை அப்படி ஒரு கதை சொல்லினுடைய பாதிப்பு வந்து அந்த சமூகத்துக்குள்ள தெரியும். உடனே தெரியலனாலும் ஒரு 10 வருஷத்துல தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான மாணவர்களை, அந்த மாதிரியான ஃபில்ம் பர்சனாலிட்டிஸை, மீடியா பர்சனாலிட்டிஸை உருவாக்குறது தான் ஐஏஎஃப்சியினுடைய முக்கியமான ஒரு கோல். அதுக்கு இந்த ரெகக்னிஷன் சந்தோஷமா இருக்கு. அண்ட் இது வந்து எனக்கானது இல்லை. இங்கே நான் வெறும் முகம் மட்டும்தான், சும்மா ஒரு ஐடியா மட்டும் சொன்னேன். பின்னாடி ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணுறாங்க. ஐஏஎஃப்சியினுடைய ஒட்டுமொத்த டீமுக்கும் இந்த அவார்டை நான் வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி யார் வந்து நேரடியாக வந்து ஒரு மாணவனை தேர்வு செய்ய ஒரு சின்ன சந்துக்குள்ள இருக்கிற குட்டி வீட்டில் காரை கூட நிறுத்த முடியல. நடந்து வந்து நீங்கள் அந்த பையனை தேர்வு செய்கிறத நேரில் இருந்து பார்த்தேன். ஆனால் நீங்கள் ஊடகங்கள்லாம் வந்து உங்களை பேட்டி நினைச்சப்போ அதெல்லாம் மறுத்துட்டீங்க. நீங்கள் அதெல்லாம் வராதீங்க போங்க அப்படின்ட்டீங்க. நேராக போய் பார்த்து ஒரு பையனை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது நினைக்கிறேன். அது வந்து என்னன்னா, அதுவும் அகைன் ஃபாதர் ராஜநாயகத்தினுடைய இதுதான். ஏன்னா இப்போ இந்த மாணவர்களை வந்து நாம் வந்து எப்போதுமே வந்து கல்வி நிறுவனத்தை நோக்கி மாணவர்களும் குடும்பங்களும் வந்து அவங்க மாணவர்களை சேர்ப்பாங்க. நாம் என்ன பண்ணோம்னா, இந்த கல்வி நிறுவனம் மாணவர்களை தேடி போகும்.
அவங்க வீட்டை பார்க்கும், அந்த பேரண்ட்ஸை பார்க்கும், அவங்களோட பேசும். ஏன்னா இப்போ சினிமான்றது இன்றைக்கும் ஒரு சிக்கல் தான். உங்கள் பிள்ளை சினிமாவுக்கு போகிறது ஓகேவா, உங்களால் வந்து அதை ஏற்றுக்க முடியுமா, மானிட்டரியாக நீங்கள் எப்படி இருக்கீங்க, இதெல்லாம் பார்த்து அந்த பேரண்ட்ஸோட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த பிள்ளைகளை இங்கே கொண்டு வர்றதுக்கான முயற்சி தான் அது. அதுக்காக தான் ஒரு கேள்வி இருக்கு சார். ஒரு கலைஞனுக்கு வாழ்க்கையில் காதல் துணை எவ்வளோ முக்கியம் சார்? இது வந்து கலைஞனுக்கு இல்லை, எல்லாருக்குமே முக்கியமான. ஏன் கலைஞர்களை தனியா பிரிச்சு மற்றவங்களுக்கு தேவையில்லைன்ற மாதிரி ஆக்குறீங்க? இல்லை, இது அதாவது ஒரு உறவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அந்த இட்ஸ் எ சப்போர்ட் சிஸ்டம். இட் ஒர்க்ஸ் 2 ways. இப்போ நமக்கும் அவங்க சப்போர்ட் தேவை, அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் தேவை. இது ஒரு ஒரு இணக்கமான உறவு, நட்பு, காதல் இல்லைன்னா நம்ம வந்து நம்ம செய்யறதை செய்வோம், ஆனால் நிறைய போராட்டங்கள் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ அப்படியே ஒரு லைஃப் அட்வைஸ் இப்படி அள்ளி தூக்கிட்டு போயிட்டாரு. அதுக்குள்ள உங்களோட படங்கள் பார்த்து நாங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம், கத்துறது இருக்கோம். இப்போ உங்க வரவா அந்த அது வரேன்ப்பா அந்த விஷயத்தை கேட்காம அனுப்ப மாட்டேன் அவரை. ஓகே, உங்களுக்காக வந்து எல்இடியில் வந்து சில உங்க படத்தோட டயலாக்ஸே வந்து வரப்போகுது. அந்த டயலாக்ஸ்க்கு பின்னாடி வெற்றிமாறன் சாரோட தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். இது கொஞ்சம் பெரிய எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி. சார், உங்களோட படத்துல வந்து கல்விக்கான முக்கியத்துவம்ங்கிறத வந்து நாங்க ஒவ்வொரு படத்துலயும் வந்து பார்த்துட்டே இருக்கோம். ஆனா இந்த டயலாக் சோ பவர்ஃபுல். படிப்பு முக்கியங்கிறத எப்போ சார் நீங்க உணர்ந்தீங்க? படிக்கும்போது தான். இல்லை, எங்கள் அப்பா வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து, பட் அவர் he was a veterinary scientist. அவர் ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா வந்து அது மாதிரி படிச்சிருக்க முடியாது. எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அவராகவே படித்து அந்த இடத்துக்கு வந்தது. எங்கள் அம்மாவோட சைடில் வந்து நிறைய படித்தவங்க. எங்கள் தாத்தா வந்து டிராவிடியன் மூமெண்ட்டுடைய ஃபர்ஸ்ட் லாயர். அண்ட் அந்த சைடில் நிறைய படிச்சிருக்காங்க. அப்புறம் அம்மாவுக்கு படிக்கிறதுல ஆர்வம் இருந்தது. ஆனால் அந்த காலத்தில் வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவாங்கன்றதால கல்யாணத்துக்கு அப்புறம் படித்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பா அவங்கள சப்போர்ட் பண்ணாங்க படிக்கிறதுக்கு, நிறைய படித்தாங்க. அண்ட் ஒரு ஸ்கூல் ரன் பண்ணாங்க அந்த டைமில். தொடர்ந்து வந்து படிக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு வீட்டில் தொடர்ந்து அது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் எனக்கு படிப்பு வரலன்றதால அதை அடிக்கடி அதிகமாக சொல்லுவாங்க. எனக்கு படிச்சுட்டு எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் ஒரு இன்ஜினியர் ஆயிடுறா அப்படின்னு. அட்லீஸ்ட் அவருக்கு அவங்க ஆசை. எங்கள் அக்கா டாக்டர். அதனால அப்புறம் நான் வந்து என்னுடைய நண்பர்கள் உடைய குடும்பங்களில் பார்த்துருக்கேன். அந்த ஒரு 4 பிரதர்ஸ் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் நல்லா படிச்சிருப்பார். அவங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த பிரதர்ஸ்க்கு ஒரு 30-35 இயர்ஸ் வரைக்கும் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த படித்தவர் அவருக்கு ஏற்படுற அந்த சமூகத்தில் ஏற்படுற ஒரு முன் நகர்வு இருக்கு இல்லையா, அது அந்த முன்னகர்வை படிக்க தவறினவங்களால அடையவே முடியாமல் போகும். அப்போ அடுத்த தலைமுறை வர்ற வரைக்கும் அவங்க காத்திருக்கணும் அந்த முன்னகர்வுக்கு. அப்போ எஜுகேஷன் போல நம்மை எல்லா தளங்கள்லையும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடியது எதுவுமே இல்லை. நினைவு பரிசா அவங்க கிட்ட ஒன்று கொடுக்க போறோம், அதை கொண்டு வாங்கப்பா. குரு சிஷியன் சார். அவர் பள்ளிக்கூடம், அவர் படித்த பள்ளிக்கூடம் இது. அவருக்கு அங்கே போல இன்ஜினியர் வாங்க முடியல, ஆனால் பெரிய இன்ஜினியர்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. அவர்கிட்ட சேர்ந்ததுனால தான் இன்னைக்கு வெற்றி. சார், பாலு சார் பற்றி நீங்கள் மைல்ஸ் டு கோவில் எழுதியிருக்கதை நான் ஒரு 2-3 முறை மீள் வாசிப்பு பண்ணியிருக்கேன். உங்களுக்குள்ளே இருந்த அந்த ஒரு அழகான உறவு, அது ஆசிரியர் மாணவனா, தந்தை மகனா, அதை கடந்து நீங்கள் ஒரு முறை கோச்சிட்டு வரும்போது திருப்பி போகும்போது ஒரு தாய் போல அவரை அணைச்சிக்கிறதும் நான் லகிச்சிருக்கேன் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார், பாலு மகேந்திரா சார் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசிரியர்? இல்லை, அவர் வந்து
அது நீங்களே சொன்ன மாதிரி ஒரு வெறும் டீச்சராகவோ அல்லது ஒரு டைரக்டராகவோ இருந்திருந்தால் என்ன மாதிரி ஒரு ஆளை பொறுத்துக்கவே முடியாது. நான் வந்து ஐ எம் அ வெரி இன்சபார்டினேட் பர்சன். இன்சபார்டினேஷன் தான், ஐ ஆம் இன்சபார்டினேஷன் பர்சானிஃபைடு. அப்படி தான் பிஹேவ் பண்ணுவேன். எது சொன்னாலும் கேட்க மாட்டேன், எது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். இப்படி பண்ணுனா இல்லை நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னுவேன். அவ்வளவையும் பொறுத்து ஆனால் அவருக்கு ஏதோ எனக்குள்ளே ஏதோ ஒரு பொட்டென்ஷியல் இருந்தது, அவர் உணர்ந்துருக்கிறாரு. சரி ஓகே, அவன் போக்கிலேயே போக விடுவோம். கோச்சிட்டு போகிறான்னா சரி போட்டோம், 10 நாள் கழிச்சு திருப்பி வந்தால் திட்டிட்டு திருப்பி சேர்த்துக்குவார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மோல்ட் பண்ணி ஒரு கட்டத்தில் இந்த என்னுடைய அந்த மாதிரியான பிஹேவியர் வந்து எவ்வளோ செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ், எவ்வளவு வந்து என்னையும் நான் செய்கிற வேலையும் என்னை சுற்றி இருக்கவங்களையும் அது பாதிக்குதுன்னு உணர்த்தி அது கொஞ்சம் கொஞ்சமாக மோல்ட் பண்ணி என்னுடைய அவ்வளோ அக்ரெசிவ் எனர்ஜியும் சேனலைஸ் பண்ணி ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக என்னை ஒர்க் பண்ணக்கூடிய, ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தனாக மாற்றினார். அப்புறம் என்னுடைய சினிமா சார்ந்த ரசனையை கூர்மைப்படுத்தினார். எது பார்க்கணும், எது நல்ல படம், எது எக்ஸ்ப்ளாய்டேட்டிவான ஒரு ஃபில்மு, அப்புறம் எந்த படத்தை பண்ணால் தப்பிச்சிக்க முடியும் அப்படின்றது உட்பட எல்லாத்தையுமே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லி கொடுக்கக்கூடிய பொறுமையாக நம்மளை அவர் சாரோட படத்தில் ஒரு வசனம் இருக்குது, அன்புன்றது என்ன குறைகளோடு ஏற்றுக்கிறது தானே அப்படின்னு சொல்லி ஒரு வரி இருக்கும். அதுபோல் வந்து எல்லா குறைகளோடு என்னை ஏற்றுக்கிட்டு என்னை வந்து இந்த இடத்துல வச்சுருக்காரு. நான் எப்போதும் சொல்கிற மாதிரி நான் வாங்குகிற எல்லா விருதுகளும் வந்து பாலு மகேந்திரா சாருக்கு தான் சேரும், இந்த விருது உட்பட. பாலு மகேந்திராங்கிறவர் எவ்வளோ பெரிய ஜீனியஸுங்கிறது எங்கள் வெற்றிக்கு அவர் வந்து குருவாக இருக்கிறதுனால தான். ஏன்னா 7 படம் கொடுத்தாலும் எல்லை தாண்டி அது பாராட்டப்படுதுன்னா அவருக்கு குரு எப்படி இருப்பார்? ஆமாம், இவர் சேட்டை செய்கிறது எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நிறைய தெரியும். ஒரு முறை டிசம்பர் 31 கோபிநாத் நீயா நானா சார் இன்னைக்கு என்ன முடிவு எடுக்கிறீங்க? நீலேருந்து நான் சீரட்டை விட போகிறேன். கேசுவலா அதுக்கு தைரியம் வேணும்ல. ஆமாம் சார். அப்போது இவருக்கு குரு அவர். அந்த வருஷம் விட முடியல, அடுத்த வருஷம். சார் இந்த குருவை பத்தி பேசிட்டு இருக்கும்போது உங்களோட குருவை பத்தி நீங்க நிறைய சொல்லிட்டீங்க. நீங்க குருவா இருக்கீங்க, உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க, அவங்க உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். எனக்குடைய ஒரு குடும்பத்திலேருந்து பிறந்த ஒருத்தர் எப்படி ஒரு டைரக்டராகன்றது எனக்கு ரொம்ப ஒரு யோசனையாகவும் இருந்தது. இந்த மாதிரி வெற்றிமாறன் அவர்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணி மாவட்டத்துக்கு ஒருத்தவங்க எடுத்து நம்ம ஒரு ஃப்ரீ எஜுகேஷனில் எல்லாமே பண்ணுறாங்கன்றப்போ சொல்ல முடியாத ஒரு ஆனந்த கண்ணீர் தான் எனக்குள்ள வந்தது. ஃபில்ம் அண்ட் மீடியா அந்த துறையே வந்து ரொம்ப எலிட்டான ஒரு சில மக்களை சார்ந்து மட்டுமே இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க சொல்லக்கூடிய நரேஷன்ஸ் ஆகட்டும், அவங்ககிட்ட இருந்து வர கதைகள் ஆகட்டும், பொருளை ஈட்டுறதுக்கான கதைகளாக மட்டும்தான் இருக்கே தவிர மக்களுக்கான கதைகளும் என்னைக்குமே இல்லை. மக்களுக்கான கதைகளை சொல்லணும், ஸோ கதையை வச்சுட்டு இருக்க அவங்களுக்கான அக்சசபிலிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல தான் வந்து இப்போ ஐஎஃப்சி தொடங்கி இருக்கு. இத்தனை பேர் இருக்கும்போது பொம்பளை பிள்ளை உடனே எதுக்கு செலக்ட் பண்ணிருக்கோம்னா, நீ உங்களோட இஷ்யூஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து ஐடி பண்ணணும் இல்லையா, அதுக்காக தானே உன்னை கூப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ அப்பதான் எனக்கே ஒரு லைட் அடிச்ச மாதிரி இருந்தது. பட் இந்த கிளாரிட்டி, நான் ஏன் இங்க இருக்கேங்கிற தெளிவு கொடுத்தது ஃபாதர், ஐஎஃப்சி, மென்டாஸ், இந்த மாதிரி தான். இயக்குனர் வெற்றிமாறன் அவர் மேலேயே எனக்கு நிறைய விமர்சனம் இருந்துச்சு, கோபம் இருந்துச்சு, கேள்வி இருந்தது. ஆனா இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் தெரிஞ்சிச்சு, இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல படங்கள் பண்றதுமே, சிவசாமி மாதிரியான ஒரு ப்ரொட்டாகனிஸ்டோட கதையை இங்க பேசுறதுமே, தன்னை என்ன கொடுமைப்படுத்தினாலுமே கடைசி வரைக்கும் நான் பொய்யான சாட்சியா மாறிட மாட்டேன்னு ஒருத்தர் நிக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு கதையில கொடுக்கறதுமே இங்க ரொம்ப பெரிய சவாலா இருக்குது அப்படிங்கிறத நான் கோத்ரூ பண்ண ஆரம்பிச்சேன். மறுபடியும் இந்த பிளாட்ஃபார்ம்ல என்னோட வாய்ஸை யாருக்காக கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அவங்களுக்காக நான் வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எல்லாம் அப்பல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க சார். நாங்க வந்து தனுஷ் சார் வந்து உங்க திரை ரசிகர்களுக்காக தனுஷ் சார் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்தோம் சார் ரீசெண்டா. இதே தான் சார் கேட்டோம். அவர் எங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. வட சென்னை 2 எப்போ? ஆமா, அதாவது தனுஷ் தான் வந்து வட சென்னையினுடைய தயாரிப்பாளர், அவர் தான் கதாநாயகர், நடிகர். அவர் சொல்லியிருக்காருல்ல. ஆமா சார், சொன்னாரு. அவர் எப்பன்னு கேட்டாரா இல்ல சொன்னாரா? அவரும் எப்ப சொன்னாரு சார், அடுத்த வருஷம் அப்படின்னு எங்களுக்கு சொன்னாரு. அதுக்கு நாங்க உறுதி அப்படியே பண்ணிடுவோம், பண்ணிடலாம்.
சார் அன்புவின் எழுச்சியை பார்க்க நாங்கள் எல்லோரும் எனக்கு வந்து இப்போ தானசரோட ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேல்ஸ் இன்டர்நேஷனல், தனுஷ் நாங்க 3 பேரும் சேர்றோம். ஸோ அது We are all waiting, sir. You're moving on to the next award. Golden Icon of Inspiration, Excellence in Science and Technology. The award goes to Hindustan Group of Institutions. வழங்குவதற்காக திரு மனோ தங்கராஜ் அவர்கள், the Honorable Minister of Milk and Dairy Development, Government of Tamil Nadu. Please join us on stage, sir. திரு ஜெயசீலன் IDAS அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். We welcome a representative from Hindustan Group of Institution to collect the award. Please join us on stage. சார் 40 ஆண்டுகளா கல்வித்துறையில் ஒரு பெரிய சாதனையை படைச்சிட்டு வரீங்க. இப்போ டெக்னாலஜியில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறோம் சார். இப்போ நீங்கள் சொன்ன அந்த கேள்வி டெக்னாலஜி பேஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். இப்போ AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது வந்து ஒரு தனியான படிப்புன்னு சொல்ல முடியாது. நாங்கள் நடத்துகிறது ஆக்சுவலி யூனிவர்சிட்டி, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், ஃப்ளைட் ஸ்கூல் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் நடந்து கொண்டிருக்கிறோம். அதில் நம்ம பார்த்தோம்னா AI வந்து அது ஒரு டூல் தான். அது என்னென்னா நம்மளுடைய கம்ஃபர்ட்னஸ், அந்த ஃபாஸ்ட்னஸ் அதை தான் எனேபிள் பண்ணுமே ஒழிஞ்சு அது ஃபவுண்டேஷன், பேசிக் ஃபவுண்டேஷன் நாலேஜ் வந்து அதுக்கு இது வந்து மெருகூட்டும் அவங்களோட திறமையை மேம்படுத்துறதுக்கு. ஸோ அந்த வழியில் ஹிந்துஸ்தான் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் நிறைய சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அதை வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி இந்த AIDSல சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் யூனிவர்சிட்டிலையும் இருக்குது, மற்ற டெக்னாலஜி அண்ட் ஈவன் ஸ்கூல் லெவல்லையுமே இந்த கோர்சஸ் வந்துருச்சு. எங்களோட கரிக்குலத்திலேயே அது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்கூல் லெவல்லே. ஸோ இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இப்போ ஸ்கூல்லேருந்து நாங்கள் வந்து தயார்படுத்துகிறோம். இதை வந்து இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக்க விரும்புகிறேன். Thank you, sir. Thank you so much. Titans of Tamil Nadu. Title sponsor MCR Pure Cotton Club Formal and Casual Shirts. Supported by Namma Family Group, Kanavugal Niraiverum Idam. Anuj Styles, Ragangal Palavidam, Ovondrum Ulagattaram. Powered by Sunland, Pisipisi Pillada, Sunland Refined Sunflower Oil. Jay Chandran, Ellame Irukku, Nallave Irukku. Associate sponsor Darling AC Thiruvizha. Indiavile miga kurainda மாதத்தவணையில் AC. Food sponsor Salem Ara Biryani. Sweet and snacks partner ஆலடி பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காப்பி. ரிஃப்ரெஷ்மென்ட் பார்ட்னர் மெரிபா லைஃப் இன் எவ்ரி டிராப். ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ரமடா பை விந்தம் சென்னை எக்மோர். டிராவல் பார்ட்னர் தமிழ் டாக்ஸி சர்வீசஸ் எஸ் கார்ஸ் சென்னை.